உடற்பொருளாகி உலகத்தார் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் கை வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தி என்று திருமூலருடைய வாக்கு. அங்கே நொடியில் எழுப்பி விடலாம் என்பது இதுதான் சித்தர்களுடைய செயல். வேதாந்தத்தின் மூலமாக விரிந்த செயல்களை எல்லாம் சுருக்கி எளிய முறையிலே காட்டி தந்த முறைதான் சித்தாந்தம், சித்தர்களுடைய முறை. ஆகவே இது தொட்டு காட்டி மேலே எழுப்பி விடலாம். அப்படி எழுப்பி விட்ட பிறகு நீங்கள் அங்கே கவனிக்கிறீங்க. என்ன கவனிக்கிறீங்க? உங்கள் உயிரையே நீங்கள் உணர்கின்றீர்கள். எந்த உயிரை அடிப்படையாக கொண்டு அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே அறிவு தன் மூல நோக்கி நிற்கிறது. அப்போ விரிந்து இயங்கக்கூடிய புலன்கள் மூலமாக ஐயுணர்வின் மூலமாக விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனமானது உள்ளே சிறுக 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 நிலைத்து ஒன்றாகி நிற்கிறது. அதுதான் ஆமை போல் ஐந்தடக்கி என்று சொல்வார்கள். அப்படி அடங்கி நிற்கும் போது என்ன ஏற்படுகிறது என்று பார்ப்போம். பிரத்யாகாரா என்று சொல்லக்கூடிய உலக விவகாரங்கள் எல்லாம் டேக்கிங் ஷேப் அண்ட் இமேஜ், ஒவ்வொரு வடிவம் எடுக்கணும், அதுல ஒரு குணமாக மாறணும். நாம எதை பார்த்தாலும் அந்த நிலையில இருந்து உயிரை உணர்வாக பெறும்போது என்ன, மிக மிக நுண்ணிய உணர்வுக்கு வந்து விடுகிறோம். ஆகையினால அந்த பொருள்வயப்படும் நிலை இழந்து மாறி இங்கே நுண்ணிய அறிவுக்கு வந்து விடுகிறோம். ஆகவே அந்த இடத்துல முதல்ல பிரத்யாகாரம் வந்து விடுகிறது. ஒன்றையே நோக்கி நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி வந்து விடுகிறதுனால தாரணா வந்து விடுகிறது. எந்த பொருளிடத்துல இருந்து மனம் தோன்றுகிறதோ அங்கேயே லயமாகி இருப்பதனாலே தியானமும் வந்து விடுகிறது. ஆகவே பிரத்யாகார, தாரணா, தியானம் என்ற மூன்றுமே முதல் நாளே தொட்ட உடனே அங்கே உணர்வு பெற்ற உடனே நீங்கள் உணரும் போதே இந்த மூன்று பதவிகளும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. அதன் பிறகு ஒன்றி 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 உண்மை நிலையில இருந்து உண்மை நிலைக்கு தானாகவே அறிவு போகும். அந்த இடத்திலே சமாதி என்பதை துரியாதீதம் என்ற தீட்சையின் மூலமாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இதற்கு மத்தியிலே இதுவரையிலே இதெல்லாம் தெரியாமல் நாம் பழகிக்கொண்ட பழக்கத்தினாலே நம்மிடம் உள்ள பதிவுகள் தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம் என்ற மூன்று களங்கங்களாக, அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதை தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம் என்று கூறுகிறேன், வேறொன்றும் இல்லை. ஆக இந்த மூன்று பதிவுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார்கள். என்ன வேணும்? ஆராய்ச்சி வேண்டும். பரம்பொருள் ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது என்று உணர்வு பெற்ற பிறகுத்தான் அவனோடு இணைந்து விடுகிறான். தன்முனைப்பு அற்று விடுகிறது. அல்லது பக்தி மார்க்கத்திலே இறைவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான், என்னையும் படைத்தான், ஆண்டு கொண்டு வருகின்றான், அவனை விட வேறொன்றுமில்லை, அவனுடைய பாதமே சரணம் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலும் அங்கேயும் தன்முனைப்பு அற்றுவிடும். தன்முனைப்பு அற்ற உடனே அங்கே அதிலே இருந்து எழுச்சி பெறக்கூடிய நான், எனது அதிகாரப்பற்று, பொருள்பற்று. பொருள்பற்றுத்தான் எனது என்று சொல்வது, அதிகாரப்பற்றுதான் நான் என்று கூறுவது. ஆக இந்த நான், எனது என்ற இரண்டு எண்ணங்கள் மூலமாக எழக்கூடிய வேண்டா பிள்ளைகள் 6: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வாழ் மனப்பான்மை, வஞ்சம், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொல்வார்கள். greed, anger, miserliness, immoral, sexual passion, vanity and vengeance. இந்த 6 குணங்களும் நான், எனது என்ற எண்ண எழுச்சியில இருந்து உண்டாகினவை. இதன் மூலமாக செயல் செய்யும் போது எப்பொழுதுமே நன்மையாக இருக்க முடியாது. ஆகவே தீமை தரத்தக்க, துன்பத்தை தரத்தக்க செயல்கள் எல்லாம் பழிச்செயல்கள் என்றும் பாவங்கள் என்றும் வகுத்து வைத்தார்கள். ஆகவே அவைகளெல்லாம் பதிவு பெற்று விடுகின்றது. ஆக
தன்முனைப்பிலே இருந்து பழிச்செயல் பதிவுகள் வருகின்றன. இந்த இரண்டுமே மனிதனை இருட்டிலே ஆழ்த்திவிட்டு அதன் வழியே மிதக்க விட்டு இருப்பதனாலே மயக்கம் தானே உள்ள, தெளிவு வராது. ஆகவே இந்த மூன்றையும் பிரிக்கவே முடியாது, ஒன்றிலே ஒன்றாக தொக்கி நிற்கிறது. தன்முனைப்பு அற்றால் பழிச்செயலிலே இருந்து நாம் விலகிக் கொள்ளலாம், மயக்கத்திலே இருந்து விலகிக் கொள்ளலாம். இவைகளையெல்லாம் பெறுவதற்காக என்னிடத்திலே இருந்து எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றன, அதனுடைய செயல்கள் வரும்போது என்னென்ன செய்கிறேன், அதனுடைய விளைவுகள் என்ன, எனக்கும் மற்றவர்களுக்கும் இதனால் என்ன என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, அதை தவிர்த்து இன்பமாக வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவும், அப்படி தெரிந்து கொண்ட பிறகு முறையான பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றி பெறவும் இங்கே 5 வகையான தற்சோதனை பயிற்சியை கொடுக்கிறோம். எண்ணமாராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற வினாவுக்கு விளக்கம் காணுதல் என்று 5 விதமான பயிற்சிகளை, அதாவது பாடங்கள் அல்ல, பயிற்சி முறைகள், இவர்களை வகுத்து கொடுக்கும் போது இதை செய்ய 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 மனதிலே உள்ள களங்கங்கள் தெளிவாக தெரிகின்றன. அதை போக்கிவிட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி வருகிறது. இந்த பொறுப்புணர்ச்சியில இருந்து தொடர்ந்து நாம் அடிக்கடி சொல்லி சொல்லி அந்த திருத்தத்தை கொடுத்து வாழ்க்கையில இதையெல்லாம் புகுத்தி அவர்கள் வளம் பெற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஊட்டி வருது. ஆகையினால தானாகவே அந்த பொறுப்புணர்ச்சி வந்து விடுகிறது. அதை பயிற்சி செய்ய செய்ய அதிலே வரக்கூடிய இன்பத்தை கண்டு நன்மையை கண்டு அவர்களே அதனுடைய பெருமை உணர்ந்து கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு துணிவும் தெளிவும் வந்து விடுகிறது. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.